பிரசாதோட குடும்பம் கூட்டு குடும்பம். ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்க பழைய குடிசையில வாழறாங்க. இப்போ அவங்களுக்கு ஒரே கஷ்ட காலமா இருக்கு. வெயில் காலம் முடிச்சு அப்பப்ப மழை பெய்யற காலம் அது. ஒரு நாள் சாயந்தரம் வானிலை அப்படியே மாறி போச்சு. வானத்துல பயங்கரமான காத்து, கருமேகங்கள் இருந்துச்சு. வராண்டால பிரசாதும் சாரதாவும் நின்னுக்கிட்டு வானத்தை பார்த்தாங்க. ஏம்மா சாரதா, வெளிய பாத்தியா எப்படி இருக்குன்னு? ஆமாங்க, மேகம் பார்க்கவே கருகருன்னு இருக்கு. காத்து கூட சாதாரணமா வீசல, கூரை பறந்துரும் போல இருக்கே. எனக்கு என்னவோ பயமா இருக்குங்க. நம்ம வீடே பழைய வீடு. என்ன பண்றது சாரதா, நம்ம கஷ்டம் அந்த மாதிரி. நம்ம சம்பாதனை பத்தவே இல்ல. பசங்களும் மருமகள்களும் கூட இந்த வீட்ல பாவம் அட்ஜஸ்ட் பண்ணிருக்காங்க. ஆமாமா, பசங்களும் என்னென்னவோ வேலை செஞ்சு குடும்பத்தை காப்பாத்துறானுங்க. 3 மருமகள்களும் தங்கங்க. எப்பவும் பொறுமையை இழக்காம நம்மள கண்ணுக்கு கண்ணா பாத்துக்கிறாங்க. கடவுள் நம்ம கஷ்டத்தை எப்ப தீக்க போறாரோ வந்தவங்களுக்கும் கஷ்டத்தையே கொடுக்கறோம். அவங்களுக்கும் நல்ல காலம் பிறக்குங்க. அந்த கடவுள் தான் நல்ல நேரத்தை காட்டணும் அப்படின்னு அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போதே வானத்துல பெரிய பெரிய மேகங்கள் வந்து இடிச்சுக்குச்சு. பெருசா மின்னல் அடிச்சு இடி பயங்கரமா இடிச்சுது. அப்ப வீட்ல இருந்த குழந்தைங்க அனாமிகாவும் பயந்து போய் அழுதுகிட்டு இருந்தாங்க. அழற குழந்தைங்கள அனாமிகா பக்கத்துல கூப்பிட்டு கட்டிக்கிட்டா. அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏமா சத்தம் இப்படி இருக்க? அம்மா, அப்பா எங்கம்மா போனாரு? எனக்கு பயமா இருக்கு. அழாதடா கண்ணா, அழாதீங்க, நான் இருக்கேன்ல. வெளியில பயங்கரமா காத்தடிக்குது, வீடே பறந்துரும் போல இருக்குமா. எதுவும் ஆகாதுடா. அப்பா வெளியே இருக்க பாத்திரங்களை உள்ள எடுத்துட்டு வர போயிருக்காரு, உடனே வந்துருவாரு. அப்படின்னா அந்த இடி இடிச்சா என்ன பண்றதுமா? இடி இடிச்சா நம்ம கண்ணை கெட்டியா மூடிக்கிட்டு கடவுளை நினைச்சுக்கோங்க, அப்போ பயம் இருக்காது. அப்பதான் ரமேஷ் வேகமா உள்ள வந்தான். ஃபுல்லா நனைஞ்சு போயிருந்தான். அனாமிகா, மழை ஆரம்பிச்சிருச்சு. என்னங்க நீங்க இப்படி நனைஞ்சு போயிருக்கீங்க? காத்துக்கும் மழைக்கும் வெளியே துணி நனைஞ்சிட்டு இருந்தது, அதை எடுக்க போன நானும் நனைஞ்சிட்டேன். பசங்க பயப்படுறாங்களா? ஆமாங்க, இடி மின்னலை பார்த்து பயந்துக்கிறாங்க. எனக்கு என்னவோ இந்த காத்துக்கு நம்ம குடிசை வீடு என்ன ஆகுமோன்னு ஒரே பயமா இருக்குங்க. நீ இங்கே இரு அனாமிகா, வெளியே நிலைமை ஒன்றும் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மழை இன்னும் கொஞ்சம் அதிகரிச்சுது. அந்த வானத்துக்கு பழைய குடிசை வீடுங்கறதால அங்கங்க தண்ணி ஒழுக ஆரம்பிச்சுது. அவனி அஞ்சலியோட ரூம்ல தண்ணி நேரடியா ஊத்துச்சு. அருண் ரூம்ல அஞ்சலியும் அருணும் தண்ணி ஊத்துற இடத்துல குடத்தை வச்சாங்க. என்ன அருண் இது? இங்க பாத்தீங்களா, இந்த ரூமோட சந்தில இருந்தெல்லாம் தண்ணி எப்படி ஊத்துது பாருங்க. ஆமா அஞ்சலி, மழை அவ்வளோ அதிகமா பெய்யுது, கூரை சரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஐயோ, அங்கதானே துணிய வச்சிருந்தேன், எல்லாம் நனைஞ்சு போயிருக்கோம். நீ ஒழுகாத இடத்துக்கு நகரு, நான் இந்த தண்ணி எல்லாம் கொண்டு போய் ஊத்திட்டு வரேன். நான் போய் ஒரு பக்கெட்டையே எடுத்துட்டு வரேன், அங்க தண்ணி ஊத்துது பாருங்க, அங்க வைப்போம் அப்படின்னு அஞ்சலி வேகமா போய் பக்கெட் எடுத்துட்டு வந்தா. இன்னொரு பக்கம் அவனியோட ரூம்லயும் இதே நிலைமை தான். அத்த, மாமா, என் ரூம்ல கூட மழை தண்ணி ரொம்ப நிறைய ஊத்துது. அவனி, அந்த கட்டுல முதல்ல இப்படி இழ, மெத்த நனைஞ்சிருச்சுன்னா தூங்குறதுக்கு கஷ்டமா இருக்கும். நான் இழுக்கிறேங்க, நீங்க கொஞ்சம் உதவி செய்யுங்க. நானும் பிடிக்கிறேன் அவனி, நீ கீழே இருக்கிற எல்லாத்தையும் வெளியில எடு. பக்கெட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சுட்டேங்க, அதுல தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கு. அப்போ மழை இன்னும் அதிகமா பெஞ்சுது. வீடு முழுக்க ஒரே தண்ணி. ஹாலு கிச்சன்ல எல்லாம் கூட தண்ணி ஏறிடுச்சு. மருமகள்களும் மகன்களும் எல்லாரும் வீடு நனையாம இருக்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அம்மா அனாமிகா, ஹால்ல கூட தண்ணி ஒழுகுதுமா. பாத்த, அந்த டிவி மேல தண்ணி ஊத்தாம அந்த பிளாஸ்டிக் கவரை போட்டு மூடுங்க. ஜாக்கிரதையா இருமா, தண்ணி அதிகரிக்குது, ஏதாவது ஆபத்து வர போகுது. நான் பாத்துக்கிறேன் அத்த, நீங்க தண்ணில நனையாதீங்க, வழுக்குச்சுன்னா கால் நழுவி கீழே விழுவீங்க. அக்கா, கிச்சன்ல அரிசி மூட்டையில எல்லாம் கூட தண்ணி ஊத்துது. நான் வர இரு அவனி, 2 பேரும் சேர்ந்து அந்த மூட்டைய ரூம்குள்ள இழுத்துருவோம். சீக்கிரம் வா அஞ்சலி, அரிசி நனைஞ்சிடுச்சுன்னா நாளைக்கு சமைக்கிறதுக்கு சாப்பாடு கூட இருக்காது. வர 2 பேரும் பிடிச்சி இழுத்து அப்படி போட்டுருவோம். அந்த நேரத்துல சுரேஷும் ரமேஷும் கதவை டைட்டா புடிச்சுக்கிட்டாங்க. அண்ணா, வெளியில அடிக்கிற காத்துக்கு கதவு உடஞ்சிட போல. ஆமாண்டா, நானும் அருணும் போய் பழைய பீரோவை கொண்டு வந்து கதவு பின்னாடி வைப்போம். ஓ, நானும் வரேன் அண்ணா, பீரோவை பிடிச்சி இழுத்துட்டு வருவோம். நீங்க 2 பேரும் அந்த வேலையை பாருங்கடா, நான் அப்பாவோட மருந்து சீட்டு எல்லாத்தையும் நனையாத இடத்துல வைக்கிறேன். இப்படி மகன்கள் ரமேஷ், சுரேஷ், அருண் ஒரு பக்கம், மருமகள்கள் அவனி, அஞ்சலி, அனாமிகா ஒரு பக்கம் ரொம்ப கஷ்டப்பட்டு பொருட்களை நனைய விடாம பாதுகாத்தாங்க. அவங்க எல்லாரும்
எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் தண்ணி உள்ள வந்துட்டே தான் இருந்தது. அப்போ ஒரு இடி இடிச்ச மாதிரி பயங்கரமான சத்தம் வந்தது. அந்த இடி சத்தத்துக்கு வீட்ல இருந்த ஹரிஷ் நவ்யாவும் பயங்கரமா அழுதாங்க. அம்மா, அப்பா. ஒண்ணும் இல்லடா கண்ணா, ஒண்ணும் இல்ல, அப்பா இருக்காருல்ல, அழாதீங்க. ஐயா கடவுளே, இவ்ளோ பயங்கரமான சத்தமா? எந்த இடி நம்ம வீட்டுக்குள்ள விழுந்துருமோன்னு பயமா இருக்கு. தைரியமா இரு சாரதா, கடவுள் பாத்துக்கிட்டு தான் இருக்கா. ஆமாம்மா, பயப்படாதீங்க, நாங்க எல்லாரும் இங்க தானே இருக்கோம். மருமகளே, அங்கேயும் எங்கேயும் அலையாதீங்க, குழந்தைங்களோடவே இருங்க. கரண்ட்டும் போயிடுச்சு. மாமா, எங்க ரூம்ல தண்ணி முழங்கால அளவுக்கு வந்துருச்சு. என் ரூம்லயும் அதே நிலைமைதான். பக்கெட்ல தண்ணிய புடிச்சு புடிச்சு வெளியே ஊத்திக்கிட்டு இருக்க. வாங்க, எல்லாரும் சேர்ந்து தண்ணிய வெளியே ஊத்துவோம். விடியற வரைக்கும் வீடு இடிஞ்சு விழாம பாத்துக்கணும். அந்த ராத்திரி இடி சத்தத்துல குழந்தைங்களோட சேர்ந்து பெரியவங்களும் பயந்துகிட்டே உட்கார்ந்துருந்தாங்க. மாமியார் மாமனார் பசங்க அன்னைக்கு ராத்திரி ஃபுல்லா தூங்காம தண்ணிய வாரி இறைச்சிக்கிட்டே இருந்தாங்க. அந்த ராத்திரி பூரா யாரும் தூங்கல, ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. அந்த தூக்கம் இல்லாத ராத்திரி போச்சு. காலையில மழையும் குறைஞ்சுது, கிராமம் அமைதியா இருந்துச்சு. ஆனா வீட்டுக்குள்ள சேத்து தண்ணி இருந்துச்சு. காலங்காத்தால மழை சுத்தமா நின்னுட்டாலும் வீட்டுக்குள்ளார தண்ணி அப்படியே தான் இருந்தது. அனாமிகா, சாரதா, அவனி, அஞ்சலி தண்ணிய வாரி ஊத்துனாங்க. அத்த, ராத்திரி முழுக்க நம்ம பட்ட கஷ்டம் கொஞ்சம் இல்ல, குழந்தைங்க இன்னும் நடுங்கிக்கிட்டு இருக்காங்க. இப்படியே போச்சுன்னா கஷ்டம் அத்த. ஆமாம்மா, எனக்கு கூட ராத்திரி முழுக்க ஒரே நடுக்கம் தான். இந்த பழைய வீடு எப்ப இடிஞ்சு விழுமோன்னு பயமா இருந்தது. ஆமா அத்த, இத சரி பண்ற அளவுக்கு நம்ம கிட்ட வசதியும் இல்லையே. இப்பவே இப்படி இருந்தா அடுத்த வருஷம் எப்படி இருக்குமோ? இந்த தண்ணிலேயே படுக்கணுமா அத்த? பாத்திரம் எல்லாம் வீணா போயிரும். அத்த, இப்படி இல்ல, நம்ம எப்படியாவது இதை சரி பண்ணியே ஆகணும். வீட்டை சரி பண்ணணும் அத்த. சரி பண்ணணும்னா அதுக்கு பணம் தேவையாச்சே. நம்ம கிட்ட ஒரு 10 ரூபாய் கூட இல்லையே. கவலைப்படாதீங்க அத்த, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு அனாமிகா உள்ள போய் அவளோட பெட்டியில இருந்த சின்ன டப்பாவை எடுத்துட்டு வந்தா. அதுல இருந்த தங்கம் பணம் எல்லாத்தையும் மாமியார் கையில கொடுத்தா. இந்தாங்க அத்த, எங்க அம்மா கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது கொடுத்தது இந்த செயின். இது எல்லாத்தையும் அடமானம் வச்சுடுங்க, பணத்தை வச்சு வீடு சரி பண்ணுங்க. ஐயையோ, என்னம்மா காரியம் இது? பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்க அம்மா வீட்டுல போடுற நகை தான் பெரிய சொத்து. இதை நான் எப்படிம்மா அடமானம் வைப்பேன்? வேண்டாம்மா. அக்கா சொன்னதுல தப்பு இல்லையா அத்த? உயிரை விட நகை ஒண்ணு முக்கியம் இல்லையே. இந்தாங்க, என் பங்குக்கு என்னோட நகையும் தரேன், இதை கூட எடுத்துட்டு போங்க. நான் மட்டும் என்ன குறைச்சலா? என் நகையையும் தரேன், எல்லாத்தையும் கொண்டு போய் அடமானம் வைங்க. நம்ம வீடு நமக்கு முக்கியம். அவனி கம்மலையும் வளையலையும் அத்தை கிட்ட கழட்டி கொடுத்தா. அது மட்டும் இல்ல, அஞ்சலி கழுத்துல இருந்த செயினையும் மோதிரத்தையும் கழட்டி கொடுத்தா. நான் என்ன அதிர்ஷ்டம் பண்ணணும்? நீங்க என் மருமகளுங்க இல்ல, ஆபத் பாண்டவிங்கம்மா நீங்க. இப்படி மருமகள்கள் அவங்களோட நகைய கழட்டி கொடுத்ததால சாரதாக்கும் பிரசாதுக்கும் கண்கள்ல கண்ணீரே வந்துருச்சு. அங்க வந்த அருண், சுரேஷ், ரமேஷ் எல்லாரும் அத பார்த்து ஷாக் ஆனாங்க. ரமேஷுக்கு கோவம் வந்துருச்சு. அவன் சொன்னா, அனாமிகா, என்ன இதெல்லாம்? உன் நகையை எது கழட்டி கொடுத்த? என்னங்க, கோவப்படாதீங்க, நம்ம வீட்டை சரி பண்றதுக்கு தானே இந்த நகையை கொடுத்தோம். நாங்க எல்லாரும் உயிரோட இருக்கோம், உங்க நகைய அடமான வச்சு இந்த வீட்டை சரி பண்ணா? ஆமா அவனே, இது நல்லா இருக்காது. உங்க தங்க நகையை வச்சு வீட்டை சரி பண்ற நிலைமை வேண்டாம், நாங்க ஏதாவது பண்றோம். என்ன பண்ணுவீங்க? வெளியில கடனை வாங்க போறீங்களா? கஷ்ட காலத்துல குடும்ப உறுப்பினர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்யணும். அஞ்சலி, நீயும் நகையை கழட்டி கொடுத்துட்டியா? வேண்டாம், அந்த நகையை உங்ககிட்டயே வச்சுக்கோங்க. அருண், நீங்க எல்லாரும் படுற கஷ்டத்தை நாங்க பாக்குறோம். நகையெல்லாம் மறுபடியும் நாளைக்கு சம்பாரிச்சு வாங்கிக்கலாம், தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க. என்னங்க, ராத்திரி நம்ம பட்ட கஷ்டம் ஞாபகம் இல்லையா? நாளைக்கு மறுபடியும் மழை வந்தா குழந்தைங்க நிலைமை என்ன? நம்ம வீடு நல்லபடியா இருக்கணுங்க. இதை இப்ப அடமானம் தானே வைக்கிறோம், விக்கலையே. ஆமாங்க, நீங்க வெளிய கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க, நாங்க வீட்ல இருந்து ஒன்னும் செய்ய மாட்டேங்கிறோம். அடே ரமேஷா, பொண்ணுங்க சொல்றது உண்மைடா, அவங்க மனசு புரிஞ்சுக்கோங்க. ஆனா அப்பா, பொண்டாட்டிங்க நகையை அடமானம் வைக்கிறது ஆம்பளத்தனமா? அடே, ஆம்பளத்தனம் இல்லடா, குடும்ப ஒத்துமை. இந்த வீடு நல்லா இருந்தாதான் நம்மளால நிம்மதியா தூங்க முடியும். அவங்க நம்ம மேல இருக்க அன்பால தான் இந்த முடிவை எடுத்திருக்காங்க, வேண்டான்னு சொல்லாதீங்க. சரிங்கப்பா, எங்களுக்கு கொஞ்சம் நேரம் கொடுங்க, நாங்க ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு நகையை எப்படியாவது மீட்டுறோம். இப்படி மனைவிகளோட பிடிவாதம், அப்பாவோட பேச்சு, இதனால 3 பேரும் அதுக்கு ஒத்துக்கிட்டாங்க. அத அடமானம் வச்சு கிடைச்ச பணத்தை வச்சு வீட்டை சரி பண்ணாங்க. மேற்கூரைய உறுதியா போட்டாங்க. அதுக்கப்புறம்ல இருந்து 3 மகன்களுடைய யோசனை முற்றிலுமா மாறுச்சு. மனைவிகள் அவங்களுக்காக செஞ்ச தியாகத்துக்கு ராத்திரி பகலா கஷ்டப்பட்டு அவங்க எல்லாரும் நகைய எப்படியாவது மீட்டுடணும்னு 3 பேரும் அப்பப்ப கூடி பேசுவாங்க. தம்பிங்களா, நம்ம மனைவிகள் நமக்காக நகையை தியாகம் பண்ணிருக்காங்க, எப்படியாவது அதை நம்ம மீட்டு கொடுத்துடணும். ஆமாண்ணா, இவ்வளோ நாள் நம்ம பகல்ல மட்டும்தான் வேலை செஞ்சோம்,
இதுக்கப்புறம் நம்ம ராத்திரியில கூட வேலை செய்யணும்னு நினைக்கிறேண்ணா. மழை வந்தாலும் வெயில் அடிச்சாலும் குளிர் அடிச்சாலும் நம்ம கண்டிப்பா உழைச்சே ஆகணும் அண்ணா. ஆமா, நம்ம 3 பேரும் சம்பாதிக்கிறத ஒரே இடத்துல வச்சு எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ நகையை மீக்கணும். இப்படி 3 அண்ணன் தம்பிகளும் மழையில நனைஞ்சுக்கிட்டே ராத்திரி பகலா கஷ்டப்பட்டாங்க. நாளுக்கு நாள் அவங்க படுற கஷ்டத்தை பார்த்து 3 மருமகள்களும் நம்மளும் சும்மா இருக்க கூடாதுன்னு அவங்களால முடிஞ்ச வேலைகளை வீட்ல இருந்தே செஞ்சாங்க. அப்படி இருக்கும்போது 3 மருமகள்களும் ஒரு நாள் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. இங்க பாருங்க, நம்ம புருஷங்க ராத்திரி பகலா கஷ்டப்படுறாங்க. அந்த கஷ்டத்துல நம்ம கூட பங்கெடுத்துக்கணும்ல. நல்ல வார்த்தை சொன்னக்கா. எனக்கு டெய்லரிங் வரும்ல, நான் ஒரு தையல் மிஷினை வாங்கி எல்லாரோட துணியையும் தைக்க ஆரம்பிக்கிறேன். எனக்கு பூ கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா வரும். நான் மார்க்கெட்ல இருந்து பூவை வரவழைச்சு கட்டி அதை விக்கலான்னு இருக்கிறேன்க்கா. ரொம்ப சந்தோஷமா. நான் வீட்ல அப்பளம் வத்தல் இதெல்லாம் போடுறேன். பாக்கெட்டா செஞ்சு மளிகை கடையில அதை விக்கலாம்ல. நம்ம ஒண்ணு சேர்ந்தோன்னா அந்த கடவுள் கூட நமக்கு உதவி செய்வாருக்கா. ஆமாம்மா, அத்தையும் மாமாவும் குழந்தைங்களை பாத்துக்கிட்டோம். நம்ம இந்த வேலையெல்லாம் செய்யலாம். இப்படி இருக்கும்போது மகன்களோட ராத்திரி பகல் உழைப்பு, மருமகள்களோட கூடுதல் சம்பாத்தியம், இது எல்லாமே சேர்ந்து 1 மாசம் போனதுக்கு அப்புறம் அவங்க கிட்ட நிறைய பணம் கிடைச்சது. 3 மருமகள்களும் அவங்க சம்பாத்தியத்தை கொண்டு போய் கணவர்கள் கிட்ட கொடுத்தாங்க. அனாமிகா பணக்கட்டை கொண்டு போய் ரமேஷ் கிட்ட கொடுத்தா. என்னங்க, இந்தாங்க பணம். நாங்க 3 பேரும் சேர்த்து வச்ச பணம் இது. அனாமிகா, இவ்ளோ பணம் நீங்க எப்படி சம்பாரிச்சீங்க? நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சோம். இத கூட சேர்த்தீங்கன்னா எங்க நகையை மீட்டிடலாம்ல. உங்கள மாதிரி மனைவிகள் கிடைச்சது எங்க அதிர்ஷ்டம்தான். இவ்ளோ நாளா எங்களை நீங்க நம்பலல. அஞ்சலி, உங்களெல்லாம் பார்க்கும்போது எனக்கு பெருமையா இருக்கு. சரி, லேட் பண்ணாம போய் பேங்க்ல அடமானம் வச்ச நகையை மீட்டிட்டு வாங்க. இப்படி 3 மகன்களும் தங்களோட சம்பாதனை மனைவிகள் கொடுத்த பணத்தை எடுத்துட்டு முதல்ல பேங்க்குக்கு போய் அடமானம் வச்ச நகையை திருப்புனாங்க. அந்த நகைகளை தங்களோட மனைவிகள் கையில கொடுக்கும்போது அவங்க கண்கள்ல ஆனந்த கண்ணீர் வந்தது. அவனி, இந்த உன் வளையலும் கம்மலும், இத உன் கையில பார்க்காம எனக்கு தூக்கமே வரல. என்னங்க, எங்களுக்கு இது போதும். நம்ம குடும்பம் சந்தோஷமா இருக்கிறத பார்த்தா அதை விட வேற எதுவும் வேண்டாம். அஞ்சலி, உன் செயின் மோதிரத்தை வாங்கிக்கோ. இதுக்கு மேல உங்களை கஷ்டப்படுத்த மாட்டோம். நாங்க எப்பயும் கஷ்டப்பட்டதும் இல்ல, ஃபீல் பண்ணதும் இல்ல. நமக்காக தானே இதெல்லாம் செய்யறோம். அனாமிகா, இந்தம்மா உன் மூக்குத்தியும் செய்யணும். உன் தியாகத்துக்கு நான் நன்றிய மறக்காம இருப்பேன். இது ஒண்ணு போதுங்க எனக்கு. நம்ம குடும்பம் எப்பவும் இதே மாதிரியே இருக்கணும். நகையை திருப்பினதுக்கு அப்புறம் கூட 3 மகன்களும் சேர்ந்து அதே மாதிரி கஷ்டப்பட்டு கடின உழைப்போட சம்பாரிச்சாங்க. 2 வருஷம் போனதுக்கு அப்புறம் அவங்க சம்பாத்தியத்தை வச்சு பெரிய வீடே கட்டினாங்க. அந்த வீடு பார்க்கவே அழகா இருந்தது. புது வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் பண்ண அன்னைக்கு மறுபடியும் மழை பெஞ்சுது. ஹால்ல எல்லாரும் உட்காந்துக்கிட்டு சுட சுட பக்கோடா சாப்பிட்டாங்க. மழைய ரசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. புது பங்களால ஹால்ல எல்லாரும் சந்தோஷமா உட்காந்துக்கிட்டு இருந்தாங்க. அம்மா, வெளியில பெரிய பெரிய இடி இடிக்குது, ஆனா எனக்கு கொஞ்சம் கூட பயமே இல்லையே. ஆமாம்மா, ஆமா பாட்டி, நம்ம புது வீட்ல தண்ணி கூட வீட்டுக்குள்ள வரல, நல்லா இருக்கு. ஆமாம்பா, இப்ப நமக்கு எந்த பயமும் இல்ல. மதில் இருக்கு இல்லையா? இது எல்லாம் உங்களாலதாம்மா சாத்தியம். அன்னைக்கு மழை காலத்துல இவங்க எல்லாரும் பட்ட கஷ்டம் செஞ்ச தியாகத்தாலதான் இன்னைக்கு நிம்மதியா உட்கார்ந்துருக்கும். நம்ம குடும்ப சந்தோஷம்தான் நமக்கு உண்மையான ஆஸ்தி. ஆமா சாரதா, மாமியாரும் மருமகள்களும் அடிச்சுக்காம புடிச்சுக்காம எல்லாரும் ஒத்துமையா இருந்தீங்க. எவ்ளோ கஷ்டமா இருந்தாலும் ஒத்துமையா இருந்தீங்க. எங்களுக்கு சரியான வழியை காமிச்சு எங்க மனைவிகளுக்கு எங்க நன்றி எப்பவும் இருக்கும். ஆமா, நீங்க 3 பேரும் தான் எங்க கடின உழைப்புக்கே காரணமா இருந்தீங்க. இந்த மழை நமக்கு எப்பவும் மறக்க முடியாத அனுபவத்தையும் கஷ்டத்தையும் கூட கொடுத்துட்டு போயிருக்கு இல்லையா? அந்த கடவுள் நம்ம குடும்பத்துக்கு நல்ல புத்தியையும் ஒத்துமையையும் கொடுத்துருக்கான். இதுக்கு மேல எனக்கு என்ன வேணும்? அந்த மழை பெஞ்ச ராத்திரி அவங்க பட்ட கஷ்டம் அவங்கள இந்த நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. மாமியார் மருமக கணவன் மனைவிகள் எல்லாரும் ஒன்னா சந்தோஷமா கடின உழைப்பு போட்டா எந்த பிரச்சனையில இருந்து வெளியே வரலாம். அத இந்த குடும்பம் உலகத்துக்கே காமிச்சு இருக்கு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய். பிரசாத் குடும்பம்னா அந்த கிராமத்துல இருக்கிறவங்களுக்கு ரொம்ப மரியாதை. அதுக்கு காரணம் அந்த குடும்பத்துல இருக்கிற எல்லாரும் ஒரே வீட்ல ஒத்துமையா அன்பா இருக்கிறது தான். பிரசாதுக்கு 3 மகன்கள். கஷ்டமான வாழ்க்கை. ஆனா அந்த 3 பேரும் உழைச்சு சம்பாதிக்கிற சம்பாத்தியம் வாழ்க்கையை ஓட்ட பத்தவே இல்லை. இதனால அந்த வீட்டு 3 மருமகள்களும் சொந்தமா ஏதாவது வியாபாரம் பண்ணணும், தன்னோட குடும்பத்துக்கு ஆதரவா நிக்கணும்னு முடிவெடுத்தாங்க. மாமா, அத்தை, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு முடிவெடுத்திருக்கோம். ஆனா எங்க முடிவை அமல்படுத்துறதுக்கு உங்க அனுமதி வேணும். என்னம்மா அனாமிகா, இந்த வார்த்தை சொல்லிட்டு
உன் பேச்ச நாங்க என்னைக்காவது மீறி இருக்கோமா? உங்க யோசனை எல்லாம் எப்பவும் குடும்ப நலனுக்காக தானே இருந்திருக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க எடுத்த முடிவு என்னது? மாமா, நம்ம குடும்ப நிலைமை இப்போதைக்கு எதுவும் சரியில்லை. ரமேஷ் மாமா, சுரேஷ், அருண் எவ்ளோ கஷ்டப்பட்டாலும் செலவு அதிகரிச்சதுனால நம்ம குடும்பத்தை நடத்துறது கஷ்டமா இருக்கு இல்லையா? அதனாலதான் நாங்க 3 பேரும் ஒன்னா சேர்ந்து ஏதாவது சின்னதா வியாபாரம் பண்ணலான்னு இருக்கோம். வியாபாரமா? நீங்களா? நீங்க வெளிய போய் வியாபாரம் பண்ண போறீங்களா? ஊர்ல யாராவது பார்த்தா என்ன நினைப்பாங்க? என் பிள்ளைங்க சம்பாதிக்காம மருமகள்களை ரோட்ல விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா? அத்த, இந்த மானெல்லாம் நம்ம பசிய போக்காத அத்த. இப்படியே போச்சுன்னா நம்ம கடன்ல மூழ்கி போயிடுவோம். அப்போ கடன்காரங்க வீட்டு முன்னாடி வந்து சத்தமா பேசினாங்கன்னா அப்ப போற மானத்தை விட நம்ம கஷ்டப்பட்டு கௌரவமா சம்பாதிக்கிறதுல வர்ற மானம் ரொம்ப பெருசு. எனக்கு உங்க அனுமதி வேணும் அத்த. உங்க சப்போர்ட் இருந்தா பாக்கிய நாங்க பாத்துக்கிறோம். ஆமா அத்த, இந்த காலத்துல எங்கள மாதிரி பொண்ணுங்க பார்க்காத வியாபாரமே இல்ல. நான் தான் ஆன்லைன்ல பாக்குறேனே. எத்தனையோ பேர் வீட்லயே இருந்து வியாபாரம் பண்ணி நல்லா முன்னேறாங்க. எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க பேச்ச ஆரம்பிக்கும் போதே ரமேஷ், சுரேஷ், அருண் அங்க வந்தாங்க. ஆனா 3 பேரும் அவங்க வந்தத பார்க்கவே இல்ல. அன்பே அனாமிகா, என்ன சீரியஸா ஏதோ பேசிட்டு இருக்கீங்க? அந்த டிஸ்கஷன்ல நாங்க எல்லாம் எப்படி? நீங்களும் இங்க தான் இருக்கீங்களா? அப்படின்னா நாங்க பேசினதெல்லாம் கேட்டுட்டீங்க தானே? ஆமா ஆமா, உன் நம்பிக்கையான பேச்ச பார்க்கும்போது எனக்கும் உன் மேல நம்பிக்கை வருது. ஆனா என்ன வியாபாரம் பண்ணலான்னு இருக்கீங்க? அதுக்கு முதலீட எங்க இருந்து எடுக்கலான்னு இருக்கீங்க? நாங்க பெருசா முதலீடு இல்லாத மாதிரியான வியாபாரத்தை தான் நினைக்கிறோம். நம்ம வீட்டு தோட்டத்துல நிறைய காய்கறி விளையுதுல்ல, அத வச்சு ஊறுகாய் செஞ்சு அதை விக்கலான்னு இருக்கோம். அப்படியா? நல்ல யோசனை தான். அவனி சூப்பரா சமைப்பா, அஞ்சலியும் ரொம்ப நல்லா மார்க்கெட்டிங் பண்ணுவா. நான் கூட உங்களுக்கு உதவி செய்யறேன் அண்ணி. நம்ம தோட்டத்துல விளையிற காய்கறிய வச்சு ஊறுகாய் பண்ணலாம். சரிம்மா, உங்க இஷ்டம் தான் என் இஷ்டமும். என் மருமகளுங்க இவ்ளோ பொறுப்பா பேசும்போது நான் தடுக்க போறேனா? நீங்க என்ன நினைக்கிறீங்களோ செய்யுங்க. இப்படி அனாமிகா, அவனி, அஞ்சலி ஊறுகாவை செஞ்சு விற்க ஆரம்பிச்சாங்க. அவங்க வியாபாரம் நல்லபடியா போய்கிட்டு இருக்கும்போது ஒரு நாள் வானத்துல இருந்து பயங்கரமான மழை வந்தது. இடி மின்னல்னு பயங்கரமா பெஞ்சுது. அளவுக்கு அதிகமான மழையால அணை பெருகி வெள்ள நீர் ஊருக்குள்ள வந்தது. பிரசாதோட பழைய வீட்டுக்குள்ள பாதிக்கு பாதி தண்ணி வீட்டுக்குள்ளேயே வந்துருச்சு. டே ரமேஷா, சுரேஷா, அருண் சீக்கிரம் வாங்க. வீட்டுக்குள்ள தண்ணி வந்துருச்சு பாருங்க. கிடைக்கிற பொருளை எடுத்துக்கிட்டு வாங்கடா. அப்பா, தண்ணி வேகமா ஏறிக்கிட்டு வருதுப்பா. இது மேல ஏறி நின்னாலும் வேலைக்காகாது. நம்ம மேல் கூரை மேல ஏறி நிக்க வேண்டிய நிலைமை வந்துருச்சுப்பா. இப்படி அந்த வீட்ல இருந்த எல்லாரும் மேல இருந்த சின்ன ஷெட்டுக்குள்ள வந்தாங்க. ஐயோ, நம்ம பாத்திரங்கள், நம்ம செஞ்ச ஊறுகாய் எல்லாம் அடிச்சுக்கிட்டு போகுதே. இன்னும் தண்ணி வந்துருச்சுன்னா நம்ம நிலைமை என்ன? அருண், என் போன் எங்க? அது மட்டும் இல்லனா வெளி உலகம் என்னன்றதே நமக்கு தெரியாம போயிடும். கரண்ட் இல்ல, சிக்னல் இல்ல, எப்படி உயிர் வாழறது? பயப்படாதீங்க, பயம் நம்மள பலவீனமாக்கிடும். அதோ அங்க பாருங்க, நம்ம பனைமரம் வெள்ளத்துல அடிச்சிட்டு போகாம நிக்குது. அதிகமான தண்ணி வந்தா நம்ம பனைமரத்து மேல ஏறிடுவோம். ஆமாமா அனாமிகா, நீ சொல்றது உண்மை. அந்த பனைமரம் எங்க தாத்தா காலத்துது. எத்தனையோ வெள்ளத்தை பார்த்திருக்கோம். அதோட கிளை நல்லா பெருசா பலமா இருக்கும். தேவைப்பட்டுச்சுன்னா எல்லாரும் அது மேல ஏறிடுவோம். வெள்ளம் ஊரையே சூழ்ந்துக்குச்சு. 2 நாட்கள் அந்த ஊர் முழுக்க தண்ணியிலேயே ஊறிட்டு இருந்தது. பிரசாதோட குடும்பம் மட்டும் கூரை மேல இருந்த ஷெட்லயே தங்கிட்டாங்க. ஆனா பசி அவங்கள ரொம்ப துன்புறுத்துச்சு. ஆனா அனாமிகா மனசுக்குள்ள எதையாவது யோசிச்சுக்கிட்டே இருந்தா. அவ பனைமரத்து கிளைகளை பார்த்து ஒரு விஷயத்த யோசிச்சா. மாமா, அத்தை, கொஞ்சம் அங்க பாருங்களேன், தண்ணிய ஊத்து பாருங்க. அந்த பனைமரத்துக்கு கீழே இருக்க தண்ணில ஏதோ துள்ற மாதிரி இருக்கு. என்னம்மா அது? கிளை ஏதாவது உடைஞ்சு விழுந்திருக்கும். மாமா, நல்லா பாருங்க, அது கிளையெல்லாம் இல்ல, அது எல்லாமே மீன்கள். அப்படியா? நிஜமாமா நீ சொல்றது? அட, பக்கத்துல குளம் ஒண்ணு இருக்கு. ஆமா மாமா, நீங்க சொல்றது உண்மைதான். குளத்துல இருந்து இங்க வந்திருக்கோம். அந்த மீன்கள் எல்லாம் நம்ம பனைமரத்தை சுத்தியே ஏன் மேயுதுன்னு கவனிச்சுங்களா? அதுங்க ஏன் அங்க சுத்துதுங்கன்னு எனக்கு நல்லா தெரியும் அனாமிகா. பனை மரத்துல இருக்க பனம்பழங்கள்லாம் அந்த மழையில நல்லா வெடிச்சு இருக்கும். அதுல இருக்கிற தித்திப்பு வாசனைக்கு அதை சாப்பிடுறதுக்கு குளத்துல இருக்கிற மீன்கள் எல்லாம் இங்க வந்திருக்கு. என்னது? நிஜமாவே மீன்கள் பனம்பழம் சாப்பிடுமா? சாப்பிடுங்க அவனி. பனம்பழத்தோட வாசனை நிறைய தூரம் வரைக்கும் போகக்கூடியது. அதனாலதான் மீன்கள் எல்லாம் வேற எங்கேயும் போகாம நம்ம பனைமரத்து கீழேயே இருக்கு. அந்த மீன்களை பிடிச்சு நம்ம சாப்பிடலாம். நமக்கு சாப்பாடு பிரச்சனை தீர்ந்து போயிடும்.
எனக்கு இன்னொரு யோசனையும் வந்திருக்கு. ரமேஷ், சுரேஷ், இந்த ஷெட்ல நம்மளோட பழைய வலை ஏதாவது இருக்கான்னு தேடி கண்டுபிடிக்க முடியுமா? அண்ணே, இந்த ஷெட்டுல பழைய சாக்கு கோணி தான் இருக்கு. அதை வச்சு நம்மளால மீனை பிடிக்க முடியும். ரொம்ப நல்லது அருண். நம்ம இந்த மீன்களை பிடிச்சு வெறும் நம்ம பசிய மட்டும் போக்கிக்காம அக்கம் பக்கத்துல மத்தவங்க பசியையும் போக்குறதுக்கு நம்ம பயன்படுத்திக்கலாம் இல்லையா? இந்த வெள்ளத்தால யாருக்கும் சாப்பாடு சரியா கிடைச்சிருக்காது. வாவ், வெள்ளத்துல மீனா, சூப்பர். ஓ, ஐடியா சூப்பரா இருக்குக்கா. வீட்லயே இருக்கிறவங்க எல்லாம் சப்பாத்திய சாப்பிட்டு கடுப்பாயிருப்பாங்க. அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா மீன்களை கொடுத்தோம்னா சந்தோஷப்படுவாங்க. ரமேஷும் சுரேஷும் வலைய ரெடி பண்ணாங்க. அவங்க பனைமரத்து மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு தண்ணில வலைய போட்டாங்க. கொஞ்ச நேரத்திலேயே அவங்களுக்கு கூடையில பெரிய பெரிய மீன்கள் கிடைச்சது. அந்த மீனுடைய உடல் முழுக்க பனம்பழம் சாறு நிறைஞ்சு இருந்ததால அதுல பிரத்யேகமான வாசனையும் இருந்தது. பனைமரத்துல இருந்து மீன்களை பிடிக்கிறது ரொம்ப சுலபமா இருந்தது. ஏன்னா பனைமரத்தை விட்டு அந்த மீன்கள் எங்கேயும் அசையாம அங்கேயே சுத்திட்டு இருந்ததுங்க. 3 மருமகள்களும் சேர்ந்து டெரஸ் மேல ஒரு சின்ன விறகு அடுப்ப செஞ்சு வெள்ளை தண்ணி படாம காஞ்ச விறக வச்சு சமைச்சாங்க. அக்கா, மீன்கள்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கு. நம்ம கிட்ட இருக்க அந்த பழைய ஊறுகாவோட மசாலாவை இதுல தடவினா எப்படி இருக்கும்க்கா? ரொம்ப நல்லா இருக்கும் அவனி. நீ அந்த மீன்களை சுத்தம் பண்ண. அஞ்சலி, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட போய் சத்தமா சொல்லு, நம்ம பனைமரத்துக்கு கீழே ஃப்ரெஷ்ஷான மீன்கள் கிடைக்குதுன்னு. வேணும்னா படகுல வந்து பிடிச்சுக்கலான்னு சொல்லு. ராமராஜா அண்ணே, சுப்பையா அண்ணே, கேக்குதா? எங்க பனைமரத்துக்கு கீழே மீன்கள் வந்திருக்கு. எவ்வளவு வேணுமோ வந்து புடிச்சிட்டு போங்க. வேணுங்கிறவங்க படகுல வாங்க, குறைஞ்ச விலைக்கே தரோம். வெள்ளத்துல சிக்கிக்கிட்டு இருக்கவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான மீன்கள்னு சொன்னதும் உடனே வந்துட்டாங்க. அக்கம் பக்கத்துல இருந்தவங்க அவங்களோட சின்ன சின்ன படகுகளை எடுத்துக்கிட்டு மீன் பிடிக்க வந்தாங்க. வந்தவங்க நேரா பிரசாத் கிட்ட வந்து, பிரசாத் ஐயா, நிஜமாவே மீன்கள் இருக்கா? இந்த 3 நாளா வேக வச்ச உருளைக்கிழங்க தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். கொஞ்சம் மீனை கொடுக்குறீங்களா? இருக்குப்பா, இருக்கு. என் பெரிய மருமக கண்டுபிடிச்சதுதான் இது. அந்த பனைமரத்துக்கிட்ட ரமேஷ் இருக்கான், அவன் மீனை கொடுப்பான்பா. சார், வெறும் பச்சை மீன் மட்டும் இல்ல, வேணும்னா எங்க டெரஸ்லயே சுட சுட மீன் குழம்பையும் செய்யறோம். இந்த விறகு அடுப்புல செஞ்ச குழம்ப சாப்பிட்டா இந்த குளிருக்கு உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியாமா? ரொம்ப சந்தோஷம். எனக்கு 2 கிலோ மீன், ஒரு பாக்ஸ்ல மீன் குழம்பு கொடுங்க. அனாமிகாவும் அவனையும் கடகடன்னு மீனை பார்சல் பண்ணி கொடுத்தாங்க. அஞ்சலி பணத்தை வாங்கிக்கிட்டா. இந்த மழையில கூட அவங்களோட வியாபாரம் ரொம்ப நல்லபடியா நடந்துச்சு. 10 நாட்கள் இப்படியே போச்சு. வெள்ளம்லாம் போய் அந்த ஊர் மறுபடியும் நார்மல் ஆச்சு. ஊர் மட்டும் கிடையாது, பிரசாதோட குடும்பமும் அவரோட வீடும் கூட சாதாரணமா மாறுச்சு. ஆனாலும் மழை தண்ணி போனாலும் அந்த ஊர் மக்கள் அலைக்கடல் மாதிரி மீன் வாங்க வந்துட்டாங்க. அந்த மீன் குழம்போட ருசி பிடிச்சவங்க மழை போனாலும் சரி ரெகுலரா பிரசாதோட வீட்டுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அக்கா, கவனிச்சிங்களா? மழை நின்னாலும் நம்ம வீட்டுக்கு வர்ற ஜனம் நிக்க மாட்றாங்க. நேத்திக்கு பக்கத்து ஊரு பிரசிடென்ட் வந்து 5 கிலோ மீனை வாங்கிக்கிட்டு போனாரு. ஆமாங்கா, மழையில நம்ம ஆரம்பிச்ச வியாபாரம் இப்ப நமக்கு பெர்மனன்ட் பிசினஸ் ஆயிடுச்சு. பனைமரத்துல இன்னும் காய் காய்ச்சிக்கிட்டே தான் இருக்கு. அந்த பனைமரத்து கீழே குளம் மாதிரி உருவாகி அதுல எல்லா மீன்களும் தங்கிடுச்சு. அந்த கடவுள் நமக்கு ஆபத்து காலத்துல ஒரு வழிய காமிச்சிருக்காருமா. இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த குளமும் காஞ்சிடும். நம்மளே அது கீழே ஒரு குளத்தை வெட்டினா என்ன, நம்ம மீன் பண்ண மாதிரி அமைக்கலாம்ல. அனாமிகா, சூப்பர் யோசனை. நான் இன்னைக்கே அந்த பனைமரத்தை சுத்தி அழகான குளத்தை வெட்ட ஆரம்பிக்கிறேன். கஸ்டமர்ஸ் அங்க உட்காந்து நிம்மதியா மீன் வாங்கலாம். அந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டே மீன் வாங்குவாங்க. ஆமா அண்ணா, ஆன்லைன்ல நம்ம லொகேஷனையும் போடுறேன். பட்டணத்துல இருந்து வர்றவங்களுக்கும் இந்த இடம் எங்க இருக்குன்னு தெரியணும் இல்லையா? நான் கூட அஞ்சலிக்கு உதவி செய்யறேன். நம்ம பிராண்ட் நேம் பனைமரத்துக்கு அடியில மணமணக்கும் மீன் குழம்பு. கொஞ்ச நாள் போனதுக்கு அப்புறம் அந்த பனைமரத்தை சுத்தி ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டே கிரியேட் ஆச்சு. அந்த ஊர்ல இருக்கவங்க மட்டும் இல்ல, அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, பட்டணத்துல இருக்கிறவங்க, இப்படி எங்கெங்க இருந்தோ எல்லாரும் வந்து இவங்களோட மீன் குழம்ப சாப்பிட்டாங்க. என்னங்க பாத்தீங்களா, நம்ம வீடு மூழ்கும் போது அழுத. ஆனா இன்னைக்கு என் மருமகளுங்க ஆபத்துல இருந்து நம்மள காப்பாத்தி நமக்கு ஒரு அவகாசத்தை கொடுத்துருக்காங்க. ஆமா சாரதா, நம்ம மருமக அனாமிகாவோட இதய தைரியம் தான் நம்ம எல்லாரையும் இங்க இப்படி வச்சிருக்கு. நமக்கும் அவள மாதிரி மன உறுதியும் தைரியமும் வேணும். மாமா, நம்ம இன்னைக்கு நம்ம பழைய வீட்டை மறுபடியும் ரிப்பேர் பண்ணணும்.
குளத்துல தரமான மீன்கள் தான் வளருது. இதுக்கெல்லாம் அந்த பனைமரம் தான் காரணம். ஆமா மாமா, நம்ம பனைமரம் நமக்கு உண்மையிலேயே உதவி செஞ்சிருக்கு. அக்கா, இன்னைக்கு ஆர்டர்ஸ் கூட அதிகமா இருக்கு. நிறைய மீன் வேணும். எல்லாரும் இங்க பாருங்க, ரமேஷ் மீனை பிடிச்சிட்டு வந்துட்டாரு. அவனே மசாலாவெல்லாம் ரெடி பண்ண. அது மட்டும் இல்ல, நமக்கு எவ்வளவு பணம் வந்தாலும் நம்மளோட நாணயம் மட்டும் குறையவே கூடாது. கஸ்டமர்ஸ்க்கு தரமான மீன் குழம்ப என்னைக்கும் நம்ம கொடுக்கணும். அனாமிகா, உன்னோட பொறுமை, உன்னோட புத்திசாலித்தனம் நம்ம குடும்பத்தை இன்னைக்கு ஒரு நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கு. உன்னை பார்த்தா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. ரமேஷ், ஒத்துமை இருக்கிற இடத்துல எதை நினைச்சாலும் அதை சாத்தியமாக்கலாம். மத்த மருமகளுங்க உதவியா இருந்தாங்க, நீங்க இவ்ளோ சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. அதனாலதான் இந்த வெற்றி கிடைச்சிருக்கு. இப்படி 3 மருமகள்களும் தங்களோட விவேகத்தாலையும் வேகத்தாலையும் சீக்கிரமாவே வெற்றியை எட்டி பறிச்சாங்க. அந்த பனைமரம் வெறும் பனைமரமா மட்டும் இல்லாம இவங்க எல்லாருக்கும் ஒரு மூல ஆதாரமா, இவங்க குடும்பத்துக்கே குலதெய்வமா மாறி போச்சு. இது இன்னைக்கு ஸ்டோரி. இதே மாதிரி இன்னொரு ஸ்டோரியோட உங்களை மறுபடியும் மீட் பண்றேன். அது வரைக்கும் பாய் பாய்.